எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ இருக்க நம்ம இந்த கிளைமேட்டுக்கு இது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்றுங்க. அதுதான் ஜலதோஷம். ஸோ ஜலதோஷத்தை பற்றி டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஜலதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்க இப்போ வின்டர் சீசனில் அதிகமாக நமக்கு வரும். நம்ம நிறைய வந்து மெடிக்கலில் டேப்லெட்ஸ் வாங்கி போடுவோம். இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க சில பேர். மோஸ்ட்டாக வந்து மெடிக்கல்லே வந்து மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணுறவங்க அதிகமாக இருக்கும் நம்ம. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஓனாக நான் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம்தான். அண்ட் இது எனக்கு கரெக்டாக எனக்கு இது ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தது. அண்ட் இதை நான் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக என்னென்னா இப்போ நானும் கோல்டில் தான் இருக்கேன். அண்ட் எனக்கும் ஹெவி கோல்டு, ரன்னிங் நோஸ் இருக்குது அண்ட் ஃபீவரிஷ் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரீசனும் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ என்ன மாதிரி கோல்டு அண்ட் ரன்னிங் நோஸ் எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நம்ம டாபிக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ கோல்டு, ஜலதோஷம் அதாவது வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நமக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும். நமக்கு அந்த ரன்னிங் நோஸ் வந்து இரிட்டேட்டிங் ஆகும். நம்ம ஒரு ஹேண்ட் கச்சிஃப் வச்சு நம்ம தொடச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ அது என்ன ஆகும்னா நோஸ்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ரன்னிங் நோஸ்னாலே நிறைய பேருக்கு நம்மளுக்கு பிடிக்காது. யாருக்குமே வெளியே போனால் கூட யார்கிட்டாச்சும் பேசும்போது சடனாக ஒளிவிட்டே இருக்கும். நம்ம அதை தொடச்சி இரிட்டேட்டே ஆகிடுவோம் ஒரு கட்டத்தில். ஓகேவா? சில பேருக்கு என்ன ஆகும்னா வாய் வழியாக கூட கோல்டு வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஓவராக இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கண்டினியூவாக ஒரு விஷயம் நமக்கு அது இரும்பும் போது இல்லை நமக்கு ரன்னிங் நோஸ் இது மாதிரிலாம் வரும்போது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம உடனே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் தேடுவோம்னா, நான் சொன்ன மாதிரி மெடிக்கலுக்கு போவோம். மோஸ்ட்டாக மெடிக்கல் தான் நம்ம போவோம். டாக்டர்கிட்ட கோல்டுக்குன்னு போய் பார்க்குறது வந்து கம்மியான பேர் தான். ஸோ நம்ம மெடிக்கலுக்கு போகிறப்போ மெடிக்கலில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டோசேஜ் கொடுப்பாங்க ஹெவியாக. அது நீங்கள் ஒரு 2 நாள் கொடுப்பாங்க. அந்த 2 நாள் அந்த மாத்திரை போட்டோடனே நமக்கு என்ன ஆகும்? நீங்கள் போட்ட ஒரு வேலைக்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிக்கவரி ஆகிடும். ரன்னிங் நோஸ்லாம் லைட்டாக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அடுத்த வேலைக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் ஒரு 2 வேலை போடுவீங்க, சுத்தமாக கோல்டு இருந்த ஒரு தடையுமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகுது அந்த இடத்துலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே வந்து இன்பில்டாக ஒரு கோல்டு போய் சேர்ந்துட்டுக்குது, உள்ளே இருக்குது நமக்குள்ளே. அப்போது நம்ம அது வெளியே வரதை வந்து தடுத்து உள்ளே போட்டு அமுக்கிடுறோம் அந்த மாத்திரை போடுறதால. அப்போ அது உள்ளே போய் நின்றுடுதா. ஸோ வெளியில் வந்து நமக்கு ஃப்ளோ வராமல் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளை மோஸ்ட்டாக வந்து நம்ம கோல்டு சரியாயிடுச்சு, கோல்டு போயிடுச்சு, நமக்கு கோல்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம். ஓகேவா? ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த கோல்டு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக போகிறது கிடையாது. அது ஜஸ்ட்டு வெளியே வராமல் உள்ளேயே வச்சு அது வந்து தடுக்குது. அப்போ அந்த கோல்டு நமக்குள்ளேயே இருந்ததுன்னா அது சரியாக இருக்குமா? அந்த கோல்டு வந்து நமக்குள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தால் டே பை டே வந்து அந்த கோல்டு வந்து என்ன ஆகும்? அது கெட்டு போகும். அந்த கோல்டு வந்து கெட்டு போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து கோல்டு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கே ஃபீல் ஆகும். அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு கெட்டுப்போன ஒரு ஸ்மெல் வர ஃபீல் ஆகும். இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து கோல்டு கெட்டு போச்சுன்னா அவங்களோட வாயில் வந்து அந்த கோல்டு கெட்டு போன அந்த பேட் ஸ்மெல் வரும். இதெல்லாம் வந்து காரணம் வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த கோல்டு வந்து அந்தளவுக்கு கெட்டு போகிறது தான். அண்ட் அந்த மாதிரி ஆட்களோட சளி கூட எப்படி இருக்கும்னா எல்லோ கலரில் இருக்கும். நல்ல ஒரு டார்க் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு மார்ச்சளி வந்து அந்தளவுக்கு வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டேப்லெட் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு கோல்டை வெளியே வர விடாமல் உள்ளுக்குள்ளேயே அதை அமுக்கி அதை கெட்டு போக வைக்குது. அதாவது அந்த டேப்லெட் கெட்டு போக வைக்கல, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதால நாள்பட அது என்ன ஆகுதுன்னா அது கெட்டு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு என்ன விஷயம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோன்னா, எனக்கு அடிக்கடி கோல்டு ஆகுங்க. அது வின்டர் சீசனில் எனக்கு ஆகும். ஏன்னா எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வரும் கோல்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே நானும் உங்களை மாதிரி தான், ஒரு சிலர் மாதிரி தான் டேப்லெட் வாங்கி போடுவேன். அண்ட் எனக்கு சைனஸ் இருக்கிறதால வந்து ரொம்ப தலைவலி வரும், சிவியர் தலைவலி வரும் இந்த சீசனில், வின்டர் சீசனில். அப்போ நான் வந்து கண்டிப்பாக வின்டரில் வந்து ஒரு 2 முறையாச்சும் சைனஸ்க்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவேன்.
ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அண்ட் பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, அண்டு கோல்டுக்காக சில மெடிசன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கோல்டு வந்து சரியாகிற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு 2 நாள், அப்புறம் தலைவலியும் போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு 10-20 நாள்லையோ திருப்பி வரும். ஓகேவா, என்னடா இது நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதே அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். இந்த சித்த வைத்தியர்னா இந்த நாடி பார்த்து நம்மளுக்கு மருந்து கொடுப்பாங்கல்ல, ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பாப்பாக்காக கேட்குறதுக்கு போயிருந்தோம். அப்போ தான் அவர் தான் வந்து கொடுத்த ஒரு சின்ன ஐடியா இது. அவர் என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன் அவர்கிட்ட, பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருக்குது, ஸோ அவளுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் மெடிசன் கொடுக்க முடியுமா, சித்த மருந்து ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்டயும் என் ஹஸ்பண்ட்கிட்டையும், இப்போ வேண்டாம், பாப்பா இப்போ லீவில் தானே இருக்கா, லீவ் டைம் அது. நான் சொல்கிறது வந்து அவளுக்கு அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ் விட்டுருந்தாங்க அப்போ அந்த டைம். ஸோ லீவில் தானே இருக்கா, மெடிசன்ஸ் வேண்டாம், விட்டுருங்க, அப்படியே கோல்டு வரட்டும் அப்படின்னு அவர் நார்மலாக சொல்லிட்டாரு. சரி, நாங்களும் பெருசாக அதை பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கல. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் மெடிசன் வாங்கிக்கிட்டு. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸை நம்ப மாட்டார், அவர் சித்த மருந்தை மட்டும்தான் அவர் நம்புவார் என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அவருக்காக போயிருந்தோம் அந்த டைமில். அப்போ என்னாச்சுன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஏன் அவர் வந்து குழந்தைக்கு மெடிசன் தரல. இப்போ நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நோய் சொல்லி நம்ம ஒரு மெடிசன் கேட்குறோன்னா அதுக்கு அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கூட வேலை அதுதான். ஆனால் எனக்கு அந்த நாடி வைத்தியர் என்ன பண்ணார்னா, எனக்கு மருந்து தரல. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, இப்போ லீவில் இருக்கா, குழந்தைக்கு சளி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நான் அப்போ திங்க் பண்ணல, வீட்டுக்கு வந்து திங்க் பண்ணுறேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஓகே அப்போ வந்து பாப்பா இப்போ வீட்டில் இருக்கா, ஸோ அந்த சளி எந்த அளவுக்கு வெளியே வருதோ அதை வெளியே எடுத்து போட்டுட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்றது. அப்புறமா நான் யோசித்தேன், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, நம்ம இப்போ மாத்திரை கொடுத்துட்டா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும், அப்போ அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அவர் வந்து வெளியே அது சளி வெளியே எவ்வளோ வருதோ வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பாப்பாவுக்கு அப்படியே விட்டுட்டேன். நாங்கள் வந்து எந்த மெடிசனும் கொடுக்கல. ஓகேவா, வீட்லேயே மட்டும் வந்து குழந்தைக்கு வந்து எப்போவுமே வந்து கஷாயம் நம்ம வீட்டில் போடுவோம்லங்க, நார்மலாக கொஞ்சம் ஒரு 4 மிளகு, ஜீரகம் அண்ட் ஒரு வெத்தலை அண்ட் கொஞ்சோண்டு இஞ்சி, மஞ்சள், ஸோ அந்த கஷாயம் வந்து கொஞ்சோண்டு கொடுக்குறது. அப்புறம் வந்து இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குல்லங்க, அது வந்து அதனோட ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டா அது கூட வந்து ஹனியில் மிக்ஸ் பண்ணியோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அது கூட வந்து நல்ல ஒரு கோல்டுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும். கஃப் எல்லாம் இருந்தால் கூட இந்த வறட்டு இரும்பல் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு அது நல்லா ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமிடிஸ்லாம் எனக்கே தெரியும் வீட்டில். ஸோ அதை மட்டும் நாங்கள் பண்ணோம் அந்த டைமில். அப்போ பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக கோல்டெல்லாம் வெளியே வந்துருச்சு. வீட்டிலே இருந்ததால் லீவு, ஸோ வீட்டில் இருந்ததால் அந்த கோல்டெல்லாம் வெளியே வந்ததால் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டு ஒன்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக் நின்றுச்சு கோல்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் அதே விஷயத்த எனக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு அதிகமாக கோல்டு ஆகும் போதெல்லாம் டேப்லெட் போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த கோல்டு எவ்வளோ வெளியே வருதோ, அது வாய் வழியாக வரட்டும், இல்லை நம்மளுக்கு நோஸில் ரன்னிங் நோஸாக வரட்டும், பரவாயில்ல, அது எவ்வளோ வேணால் வரட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டன் கர்ச்சீஃப் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒத்தி அதை எடுத்துட்டு, இல்லை நமக்கு வாயில் வருதா நம்ம அதை துப்பிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஏற்றிடணும் நமக்கு வர அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா நமக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் கோல்டாக இருக்கும், அது எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் வெளியே வந்துடும். அது வெளியே வந்ததுக்கப்புறமா நமக்கு அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்டு அது நமக்கு ஒரு பர்மனண்ட் ஒரு சொல்யூஷனும் கூட இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து கோல்டு ஒன்றும் போய் தங்கி கெட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாது, அது வெளியே வந்துருச்சுன்னா ஒன்ஸ். ஆனால் அந்த கோல்டு இருக்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள், த்ரோட்லாம் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அண்டு மூச்சு விடும்போது சிரமமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஹோம் ரெமிடிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தைலம் எடுத்து நம்ம நோஸில் நம்ம லைட்டாக தடவிக்கலாம். அண்டு நான் குழந்தைக்கு சொன்னலைங்க ஒரு கஷாயம், அந்த கஷாயம் நம்ம கூட குடிக்கலாம். வேணா நான் அந்த கஷாயமோட ரெமெடிஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி, அது நிஜமாகவே நல்லா ரிலீஃப் கொடுக்கும் த்ரோட்டுக்கு. அண்டு நம்மளோட சளியெல்லாம் அது குடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே நல்லா வெளியே வரதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அண்டு தலைவலி, அப்புறம் இந்த ஃபேஸ்லாம் வந்து கோல்ட் ஆயிட்டாலே நமக்கு ஒரு வீக்கமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, நம்மளோட ஃபேஸில்
ஒரு மாதிரி நீர் கோத்துக்கிட்ட ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொய்யா இலை, மா இலை அண்ட் அப்புறம் தைல இலை, இது மூணுத்தையுமே நம்ம வந்து தண்ணியில் பாயில் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம அதை வந்து மூஞ்சிக்கு வந்து நம்ம ஆவி காட்டலாம். அந்த ஸ்டீம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு நல்லா அந்த நீர்லாம் வந்து வெளியே வந்துடும். அதை வந்து ஒரு 3 நாளைக்கு காலையிலும் ஈவினிங்கும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேஸில் இருக்க தண்ணி, தலையில் இருக்க தண்ணி, இது எல்லாமே நமக்கு க்யூர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு டைம், இந்த ஜலதோஷம் பிடிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம அதை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். சூப்பராக நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஆவி பிடிச்ச அடுத்த நிமிஷமே நீங்கள் நல்லா உணர்வீங்க. ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டேப்லெட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி கோல்டை நம்ம வெளியேற்றுறதுக்கு சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி ஸோ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல் போகிறாங்க, ஓகேவா, அவங்க வந்து ஒரு நாள் பசங்க கூட உட்காந்துட்டு அவங்க வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மேபி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது கூட ஆப்ஷனபிள் தான். ஏன்னா அங்கே இன்னொரு குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களால ஒரு தொற்று ஏற்படக்கூடாது, ஒரு ஃபீவரோ கோல்டோ இருக்கும்போது. ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற சீசன் இது. இப்போ வந்து நமக்கு லீவ் விட்டுருக்காங்க பசங்களுக்கு, 10 days லீவ். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சமயத்தில் கோல்டு இருக்கா, தாராளமாக விட்டுடலாம். விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச வீட்டில் இருக்க ஒரு சில ஹோம் ரெமிடிஸ்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கோல்டு வெளியே வர வைக்க முடியும் வர வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும். அது ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சுன்னா. ஸோ நம்ம இந்த விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உண்மையாலே நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான். இப்போயும் நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் கோல்டு தான் 2 days-ஆ. அண்ட் நானும் எந்த டேப்லெட்ஸும் எடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோல்டு வெளியே வருதோ ஃபுல்லாக அதை வெளியே எடுத்துகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு இது விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க, ஓகேவா, வெளியே பயணம் பண்ணணும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி வச்சு சிந்திக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களால மேனேஜபிள் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஒரு மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அண்ட் எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அண்ட் இதனால் நான் பயனடைஞ்சிருக்கேன். அண்ட் என் டாட்டருக்கும் சரியாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்கள் மனசுக்கு இது சரி, இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து அண்ட் ஹெல்த் விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் யோசிங்க, அது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் சரின்னு பட்டால் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா இதை பற்றி ஏதாவது உங்களோட கருத்து இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை யாராவது இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்பவும் உங்களுடன் உங்கள் மாயா. தேங்க்யூ.